ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போனால் க்ரைம் பகுதி 20க்கு தான் உங்களோடு கலந்து இது பண்ண போகிறது. நான் உங்கள் யுவராஜ். சென்னையில் போதைப் பொருள் விற்பனை பெண் உட்பட 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம சேனலில் இன்றைக்கி நான் பேச போகிறேன். சென்னை வேப்பேரி காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் நேற்று முன்தினம் வேப்பேரி ஜோதி வெங்கடாச்சலம் தெரு பிரதாபேட் சாலை சந்திப்பு அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்காக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் மெத்தம்பெட்டமைன் போதை ஸ்டாம்புகள், போதை மாத்திரைகள் இருந்தது தெரிய வந்தது. அதை பறிமுதல் செய்த போலீசார் காரில் பெங்களூருவில் இருந்து போதைப் பொருள் கடத்தி வந்த நவம்பூரைச் சேர்ந்த சங்கீதா 40, மணலியைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சிரஞ்சீவி 29, முகலிவாக்கத்தைச் சேர்ந்த ஜான் 35 ஆகிய 3 பேரை கைது செஞ்சுருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது நம்ம எதை பற்றி பார்க்க போனால் சென்னையில் நண்பரோட தலையில் கல்லை போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சென்னை காரப்பாக்கம் காளியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த ஜீவா 27 பெயிண்டர் தொழிலாளி. இவர் தனது பிறந்தநாளையொட்டி நண்பரான அரியலூரைச் சேர்ந்த ஆனந்தராஜுடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் இருவரும் அருகிலுள்ள ஏடிஎம் முன்பு நின்று பேசிக் கொண்டிருந்த போது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறிய நிலையில் மதுபோதையில் இருந்த ஆனந்தராஜ் அங்கிருந்த பெரிய கல்லை தூக்கி ஜீவாவின் தலையில் போட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஜீவா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த கண்ணகி நகர் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய ஆனந்தராஜை கைது செய்து விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. வாக்குவாதம் ஏற்படுச்சுன்னா பேசியே தீர்த்துக்கலாமே, அதுக்கு கல்லை போட்டு கொலை பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை தான் நீங்கள் இழம்பீங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்க்கிறது மிகப்பெரிய ஆகச்சிறந்த ஒரு சம்பவமாக நான் சொல்லுவேன். அடுத்தது நம்ம க்ரைம் பகுதி 20ல் 3வது டாப்பிக்கை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரூபாய் 43 லட்சம் திருடிய பூம்புகார் எம்எல்ஏவின் மேலாளர் பெண் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி டீலாக பார்ப்போம். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி எம்எல்ஏ நிவேதா முருகனின் இல்லத்தில் சிவகுமார் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஜூன் 16ஆம் தேதி எம்எல்ஏ மனைவி மேலாளர் சிவகுமாரிடம் ரூபாய் 42.5 லட்சம் பணத்தை கொடுத்து சீர்காழியில் உள்ள தனது மகளிடம் கொடுக்க சொல்லியுள்ளார். பணத்தை 2 சக்கர வாகனத்தில் வைத்து எடுத்து சென்ற சிவகுமார் சீர்காழி அருகே பணம் காணாமல் போனதாக தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் சீர்காழி போலீசார் விசாரித்ததில் சிவகுமாரும் அவரது தோழி கவிதா என்பவரும் பணத்தை திருடியது தெரிய வந்தது. அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்து இன்னைக்கான முக்கியமான செய்திகளில் ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். நீட் எழுதும் மாணவர்களின் சிரமத்தை குறைக்க விமான நிலையத்தில் 45 நிமிடம் காத்திருந்த பிரதமர் மோடி எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா மக்களுக்கு அவசரம். இதெல்லாம் நம்ம கொண்டு போய் பேசினா தான் அடுத்தடுத்த இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.